சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப பூசங்க வியாபாரி சங்க தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இதுல ஓட்டுலாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மீனா சிந்தாமணி இவங்க 2 பேத்துக்கும் சமமா ஓட்டு விழுந்துகிட்டு இருக்கு. அதே டைம்ல சிந்தாமணி செட் பண்ண ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேலை கட்டிக்கிட்டு பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ஓட்டு போட வராங்க. முத்து இத கண்டுபிடிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன அவங்கள அடிச்சு அங்கேருந்து விரட்டிடுறாங்க. ஸோ இப்போ ஓட்டிங்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே என்ன ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பத்துல இருந்தே சிந்தாமணி தான் லீடிங்ல இருக்கிறாங்க. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. சிந்தாமணி தான் வின் பண்ணுனதா ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, இன்னும் ஒரு பெட்டியை எண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பெட்டியும் எண்ணிடுறோம் அப்படின்னு மறுபடியும் போய் ஓட்ட எண்ணுறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் தான் சிந்தாமணி அதிகமாக கடன் வட்டிக்கு கொடுத்துருக்காட்டுக்கு. இதனால எல்லாமே சிந்தாமணி மேலே கோவப்பட்டு மீனாவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணும் போது கடைசியாக மீனா தான் வின் பண்ணுனதா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இருந்த சிந்தாமணிக்கு இது பெரிய ஏமாற்றம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, மீனாவை எல்லாரும் மாலை போட்டு சும்மா பயங்கரமா அமர்க்கலப்படுத்திடுறாங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அண்ணாமலை கிட்ட சொன்ன உடனே அண்ணாமலை பயங்கர சந்தோஷம். அதே டைம்ல இந்த விஜயாவுக்கு பயங்கர கடுப்பா இருக்காட்டுக்கு. கொஞ்ச நேரத்துல மாலையோட நம்ம மீனாவை முத்து வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறாப்புல. பின்னாடியே ஸ்ருதி, ஸ்வேதா இவங்க எல்லாருமே வராங்க. இங்க நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா, மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயா இருந்துக்கிட்டு நான்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரூமுக்குள்ள ஓடிடுது. அதுக்கப்புறம் என்ன, ஸ்வேதா போய் பேசின உடனே, எங்க இவ தானே நம்ம பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கா, நம்ம வரலன்னா ஏதாச்சும் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நேரா வந்து நிக்க, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு உக்காந்துருக்குறாங்க. ரோகிணி போய் பார்த்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிந்தாமணி தேர்தலில் தோத்ததுனால சிந்தாமணி கூட இருந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்களாட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.